அஜித் மரணம், காவல்துறை விசாரணை, வீடியோ ஆதாரம், அரசியல் அதிர்ச்சி. தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவமா இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையில உயிரிழந்தது. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஜித்குமார் வலிக்கு விழுந்ததுனால உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவரை காவல்துறை கிட்ட இருந்து தப்பிக்க முயன்றப்ப தவறி விழுந்ததாகவும் ஆனா உயிரிழப்பு ஏற்படாததாகவும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில காவல்துறையோட வழக்கமான வாக்குமூலம் மறுபடியும் எழுதப்பட்டு வருது. ஆனா இப்ப சம்பவத்தை சுற்றி வெளியான தகவல் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அஜித்குமார காவல்துறையோட சிறப்பு படை தாக்கியதற்கான வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கு. அதுக்கப்புறம் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு திமுக அரச கடுமையா விமர்சித்திருக்காரு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உட்பட கொஞ்சம் பேரோட பணியிடங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமா விசாரணை அதிகாரிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது சிக்கலா தோன்றுது. அஜித் குமார தாக்கியவர் யார்? இந்த விசாரணையை தனிப்படையாக நடத்த வேண்டிய அவசியம் எதுவாக இருந்தது? ஊராட்சி தலைவரோட கணவரும் திமுக கூட தொடர்புடைய நபர்கள் சேங்கை மாறன், மகேந்திரன், நகர செயலாளர் காளீஸ்வரன் இவங்க எல்லாரும் மானாமதுரை டிஎஸ்பி கூட சேர்ந்து அஜித் குடும்பத்துடன் பேரம் பேச முயன்றதா சொல்லப்படுது. யூனிஃபார்ம் இல்லாதவங்க அஜித்தை தாக்குற வீடியோ காட்சி வெளியாகி மக்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இளைஞர்கள் கிட்ட காவல்துறையினர் இந்த மாதிரி நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வு காவல்துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கைய குறைக்கும் விதமா இருக்குது. இந்த வழக்குல ராமநாதபுரம் சகர காவல் துணை தலைவர் மூர்த்தியும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஜிஸ் ராவத் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடைபெற வேண்டும். வெறும் பணியிட மாற்றம் மட்டும் கண் துடைப்பாக கருதக்கூடாது. அவங்க வேலையில இருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தி இருக்காரு. இந்த விவகாரம் அண்ணாமலை அவரோட கண்டனத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஊடகங்கள்ல விசாரணைக்கு வந்தது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.